சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு ஆர் மணி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகா கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமாக டெல்லியில் சிபிஐ அழைத்து விசாரணை போயிட்டுருக்கிறது. முன்னணி நிர்வாகிகள் ஆதவர்ஜுனா, புஷி ஆனந்த் மற்றும் மதியழகன் போன்றவர்கள் போலீஸ் தரப்பில் 4 பேர், தாவேகா தரப்பில் 4 பேர்னு சம்மன்ஸ் போயிருக்கிறாங்க. சென்னையில் ஆஃபீஸ் இருக்கும்போது ஏன் அங்கே போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த கட்டமாக ஐவிட்னஸ்ங்கிற வகையில் விஜய் அவர்களையும் அழைக்கலாம், சம்மன்ஸ் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான செய்திகளும் போயிட்டுருக்கு. லீகல் ப்ரொசீடிங்ஸ் எலெக்ஷனுக்குள்ளே முடிஞ்சிருமா, எப்படி பார்க்குறீங்க சார்? கண்டிப்பாக விஜய் விசாரணைக்கு அழைக்கப்படுவார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உங்களுக்கு. சிபிஐ விசாரணை என்பது அத்தகைய தன்மை கொண்டதான். ஏன்னா அவர் பேசிய கூட்டம், அவருக்காக வந்த கூட்டம், அவர் பேசிய கூட்டம், அவரும் ஒரு ஐவிட்னஸ், அவரும் ஒரு ஐவிட்னஸ். அவர் பேச்சை கேட்க வந்த கூட்டம், அவர் தான் இந்த கூட்டத்தின் கதாநாயகன். அவரை பார்க்க வந்த கூட்டம், அவரை கேட்க வந்த கூட்டம். நீங்கள் சொன்னது போல் அவர் ஒரு ஐவிட்னஸ், களசாட்சி. அது விஐபிஸை அழைக்கும்போது அவங்க கடைசியாக தான் அழைப்பாங்க. எல்லா தரப்புலேருந்தும், போலீஸ் தரப்புலேருந்தும் அவங்க வெர்ஷனை வாங்கிப்பாங்க, கட்சிக்காரங்கிட்டேருந்து அவங்க வெர்ஷனை வாங்கிப்பாங்க. அதை தாண்டி திருவாளர், பொதுமக்கள் யாரெல்லாம் அவங்க லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து வாங்குவாங்க. இன்னும் சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் கொலேட் பண்ணிட்டு தான் கடைசியாக விஜயை கூப்பிடுவார்கள். கண்டிப்பாக விஜயை சிபிஐ விசாரணைக்கு அழைக்கும், இதில் யாதொரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். விஜயை சிபிஐ விசாரணைக்கு அழைக்காமல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டால் அந்த ஒரு கிரவுண்ட்ஸ்லேயே சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ்க்கு எதிராக தீர்ப்புகள் போகும். நிச்சயமாக குறைந்தபட்ச சட்ட அறிவு உள்ளவர்கள் நான் சொல்லுவதை நிராகரிக்க மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க இதுக்கப்புறம் அடிஷனல் எஃப்ஐஆர் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. போடலாம். மெயின் சார்ஜ் ஷீட் போடல, சப்ளிமெண்ட்ரி சார்ஜ் ஷீட் அது எப்போனா போடலாம், மெயின் சார்ஜ் ஷீட்டே போடல. நான் சொல்லுவது, இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதியால் மேற்பார்வையிடப்படுகிற சிபிஐ விசாரணை. இதில் கண்டிப்பாக விஜய் விசாரணைக்கு அழைக்காமல் அவர்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கை நடத்தினால் அந்த ஒரு கிரவுண்ட்ஸ்லேயே, விஜய் அழைக்கவில்லை என்ற ஒரு கிரவுண்ட்ஸ்லேயே சிபிஐயோட ஃபைண்டிங்ஸ் எல்லாமே காற்றில் பறக்க விடப்படும். நீதிமன்றங்கள் கண்டிப்பாக சிபிஐயோட குற்றப்பத்திரிகையை ரத்து செய்யும். நிச்சயமாக விஜய் அழைக்காமல் எந்த குற்றப்பத்திரிகையும் சிபிஐ தாக்கல் செய்ய முடியாது. ஃபார் தட் மேட்டர் எனி இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சி. ஒரு காம்ப்ரஹென்சிவ் இன்வெஸ்டிகேஷனாக விஜய் நீங்கள் அழைக்காமல் இருக்காது. கண்டிப்பாக விஜய் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அது எப்போ என்பது தான் கேள்வி. கடந்த காலத்தில் வீட்டுக்கு வாங்கி ஜெயலலிதா அவர்கள் பதில் கொடுத்தது போல அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. 1300 கேள்விக்கு மத்தியானம் அனுப்பிட்டு மறுநாள் காலையில் பதில் அனுப்பும். அதெல்லாம் அந்த கிரவுண்ட்ஸில் தான் அது பெங்களூருக்கு போய் அந்த அம்மாவோட அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சுது அதுக்கு பிறகு. ஸோ அந்த தப்பெல்லாம் சிபிஐ செய்யாது. ஏன்னா இந்த வழக்கை ஒரு உச்சநீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதிபதி கண்காணிக்கிறார். அதனால் விஜயை விசாரணைக்கு அழைக்காமல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்வது என்பது கனவிலும் கருத முடியாத ஒரு நிகழ்வு. பட் விஜயை அழைப்பதற்கு முன்பு சாலிட் கிரவுண்ட்ஸ், அடிப்படையான கட்டுமானம் வழக்குக்கு தேவைப்படுகிறது. ஸோ அது கண்டிப்பாக அவர்கள் இன்றைய விசாரணை மற்றும் எல்லாரையும் ரெண்டு தரப்பையும் கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக விஜய் சிபிஐ விசாரணைக்கு அழைக்கப்படுவார், அதில் யாதொரு சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். டெல்லி ஏன் சார் இங்கேயே பண்ணியிருந்திருக்கலாம். அது அவங்களோட வசதியை பொறுத்தது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த இதை சென்னையில் வச்சுருந்தாங்கன்னா அப்புறம் க்ரௌடு அதிகமாக வந்திருக்கும். இப்போ சிபிஐ ஹெட் குவார்ட்டர்ஸ் சென்னையில் ராஜாஜி பவனில் வச்சு விசாரிக்கிறாங்கன்னா, ஆதவர்ஜுனா, புஷி எல்லாம் போகிறாங்கன்னா அங்கே ஒரு 100 தொலைக்காட்சிகள் போய் நிற்கும். கட்சிக்காரன் ஒரு 1000 பேர் பத்திரிக்கை வேடிக்கை பார்க்கறதுக்கு ஒரு கும்பல் வரும். இது ஆதவர்ஜுனாக்கும் புஷிக்கும் ஈரோடு எஸ்பிக்கும் வேணா, விஜய் வராருன்னு வச்சுக்கோங்க, there will be a stampede. அது டெல்லியில் ஆயிடுச்சா அந்த பிரச்சனை இல்லை, அது அவங்களோட உரிமை. ஆமாம். ரெண்டாவது அவங்க இப்போ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனு, கிரவுண்ட் சுச்சுவேஷனை மனசில் வச்சு தான் எங்கே விசாரிக்கிறது முடிக்கணும். இப்போ இவங்களெல்லாம் சென்னையில் கூப்பிட்டு விசாரிச்சாலே விஜய் வரணும்னு இல்லை. இப்போ இந்த டீமை இன்னைக்கு டெல்லியில் அப்பீர் ஆகிருக்கிற தாவேகா டீம் அண்ட் போலீஸ் டீமையே இன்னைக்கு சென்னையில் விசாரணைக்கு ஆச்சுதான். இன்னைக்கு கண்டிப்பாக அங்கே ஒரு சில 1000 பேர், ஒரு 1000 பேரை கூட்டியிருப்பான். மீடியா பர்சன்ஸே ஒரு 200 பேர் 300 பேர் கூட்டியிருப்பாங்க. அது அடிஷனல் விசாரணை போகும் தெரியாது. அடிஷனல் பர்டன் அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ்க்கு. இவங்களுக்கு எப்படின்னா விஜயை கூப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, அதை விட தலைவலி வேறு எதுவும் கிடையாது. அந்த ஸ்டாம்பீடில் 10 பேர் செத்துட்டான்னு வச்சுக்கோங்க, அதையும் சிபிஐ தான் விசாரிக்கணும். டிஃபெண்டண்டா போயிடும். விஜய் போகிற இடத்துலலாம் அந்த சிக்கல் இருக்குது இன்னைக்கு. அதுக்கு தான் பிரச்சனையே இல்லாமல் அங்கே வாண்டான்.
அது அவங்களோட உரிமை. எனக்கு தெரிஞ்சு திஸ் த பெஸ்ட் ஒன். சிபிஐ செய்தது சரியானது. இந்த வழக்கை விஐபிஸை வந்து நீங்கள் சென்னையில் வச்சு விசாரிச்சுட்டு இருந்தீங்கன்னா கூடுதல் பிரச்சனை தான் வரும். ஸ்டாம்பீடாகி 4 பேர் அடிப்படுது, காயப்படுதுன்னா அது ஒரு பிரச்சனையாகும். ஸோ பெட்டர் அங்கே போகிறது தான். கண்டிப்பாக விஜய் ஒரு கட்டத்தில் அழைக்கப்படுவார், அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். அதாவது இப்போ எல்லா தரப்பிலிருந்தும் சைட்ஸ்ல இருந்தும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதை கொராபரேட் பண்ணா எப்படி வருதுங்கிறத அவங்க இன்வெஸ்டிகேட். ரிமெம்பர் திஸ் இஸ் மானிட்டர்ட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதனால வந்து இதில் வந்து ஃபவுல் பிளே இருக்கும். நம்ம வாய் புளிச்சது மாங்காய் புளிச்சதுன்னு பேசுறது நம்முடைய சிஸ்டத்தின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கையை நாமே சிதைத்துக் கொள்வதாக. அஃப்கோர்ஸ் அவங்க ஏதாவது ஒரு மாதிரி கை முறுக்கிற வேலையை பண்ணலான்னா அதெல்லாம் வந்து எவிடன்ஸ் இல்லாமல் பண்ண முடியாது. நத்திங் இட் கேனாட் கம் அவுட் ஆஃப் நத்திங்னுவாங்க. இப்போ வந்து சிபிஐ விசாரணைக்கு அழைச்சிருக்கிறதுன்றது விஜயை வந்து அலையன்ஸுக்கு கூட்டின்னு வரத்துக்கான ஒரு முதல் படி. இல்லைனா கையை முறுக்கி வில் பி ஆர்ம் ட்விஸ்டடுன்றாங்க. எனக்கு என்னமோ அப்படி செய்ய முடியுமான்னு தோணலை. அந்த பாசிபிலிட்டியை நான் மறுக்கலை. ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் பிஜேபி. அது ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் ஆகி தான் இருக்குது. பட் அது அவ்வளோ ஓப்பனாலாம் நீங்கள் செய்ய முடியாது. அவங்க கையில் ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் சிபிஐ அதை பண்ண முடியாது. ரிமெம்பர் திஸ் இஸ் நாட் ஓன்லி சிபிஐ என்கொயரி, திஸ் இஸ் மானிட்டர்ட் பை அ ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அப்பாயிண்டட் பை தி சுப்ரீம் கோர்ட். அவ்வளோ ஈஸியாக நீங்கள் பண்ணிட முடியாது. தி ஹாவ் டு சப்மிட் தர் ஃபைண்டிங்ஸ் டு த சுப்ரீம் கோர்ட். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை நம்பி ஆகணும். நான் நம்பவே மாட்டேன்னா கத்தினே போ, அவ்வளோதான். இது லீகல் ஆஸ்பெக்ட். பொலிட்டிக்கலி விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் போயிருக்கிறது. தம்பி விஜய் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் எங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அப்படின்னு நயினார் தமிழிசை 2 பேருமே கூப்பிட்டுருக்குறாங்க. இது என்ன என்டிஏவை விஸ்தாரணம் பண்ணால் இப்போ பலம் சேர்ப்பதற்கு ஆள் இல்லைங்கிற இடத்த அட்மிட் பண்ணிக்கிட்டு உள்ளே கூப்பிட்றாங்கன்னு பார்க்க வேண்டியிருக்கா? விஜயனுக்கு அவர் திரும்ப திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணாத போதும் அழைப்பு அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு சார்? அதாங்க, இது ஒரு மாதிரி கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. குதிரை ஓடலன்னா கேரட் உணவு கொடுப்பாங்க. அது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லாடல். கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்றது சாப்பாடு. குதிரை ஓட மறுக்குதுன்னா தட்டி கொடுப்பான், தடவை கொடுப்பான், கேரட்டை கொடுப்பான் சாப்பிட்றதுக்கு உணவு. அதில் மசிஞ்சதுன்னா ஓடும், அதில் மசிலைன்னா ஸ்டிக் எடுத்து அடிப்பான். தட் மீன்ஸ் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசின்றது சொல்லாடல் என்னென்னா, மென்மையாக சொல்லி பார்க்குறாங்க, வந்துருங்கன்றாங்க. சாம பேத தான தண்டம். அதுக்கு நீ பண்ணிடலன்னா நாங்கள் அதை செய்வோன்றாங்க. பட் அவ்வளோ சீக்கிரமாக அதை செய்ய முடியுமான்றதான் என்னோட கேள்வி. அவ்வளோ ஈஸியாக சிபிஐயை உன் இஷ்டத்தை நீங்கள் வளைக்க முடியாது. திஸ் அ கேஸ் மானிட்டர்ட் பை த சுப்ரீம் கோர்ட், ஆல்மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட். பட் சில நெருக்கடிகளை கொடுக்கலாம், அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அதாவது இப்போ நான் புரிதலுக்காக அப்படி ஒரு பேரலல் லைன் ட்ரா பண்ணுறேன். நீங்கள் அது அதில் அப்படி எடுக்கலாமான்னு சொல்லுங்கள். கெஜ்ரிவாலையோ அல்லது பூபேஷ் பாகலையோ அல்லது அசோக் கெலாட்டையோ லஞ்சம் வாங்கினார்கள் லிக்கல் பாலிசியில் கன்விக்ட் பண்ணலை. ஆனால் கவர்மெண்ட்டை மாற்றுவதற்கு அந்த நரேட்டிவை செட் பண்ண பாஜகவால் முடிந்தது. ஒரு தியரி எடுக்கிறாங்க, ஒரு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அவங்கள கன்விக்ட் பண்ணி தான் ஆட்சி மாற்றம்னு அவசியம் இல்லை. ஒரு பாயிண்ட்டை கையில் எடுத்து அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக அதை ஒரு நரேட்டிவை செட் பண்ண முடிகிற அளவுக்கு மெஷினரி பிஜேபிக்கு இருக்குல்லன்னு அதுதான் இப்போ இங்கே பிளான் பண்ண தொடங்கினா. அப்சல்யூட்லி திஸ் இஸ் டேக்கன். அதாவது வந்து நீ என்ன முன்னுக்கு பின் முரணையாக பேசுகிறேன்னு வாங்க. இட்ஸ் மானிட்டர்ட் பை சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுன்ற. ஆனால் வந்து ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுவாங்களே இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நத்திங் அவுட் ஆஃப், அதாவது வந்து ஒன்றுமே இல்லாமல் விஜயை சிக்க வைக்க முடியாது. பட் ஏதோ தெர் ஆர் சம் லீட்ஸ். அந்த லீட்ஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுன்றதுல இந்த ரன் அப் டு தி எலெக்ஷன் தே கேன் ப்ளே சம் மிஸ்சீஃப். ஏன்னா எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய இடத்துல சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும்ல, எதுவுமே இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. ஸோ இதை கம்ப்ளீட்டாக வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி விஜய் உள்ள தள்ளுறது அதெல்லாம் செய்ய முடியாது. சிபிஐ என்கொயரி கண்டிப்பாக எனி சிபிஐ என்கொயரி ஒன் டு தட் திஸ் இஸ் காட் 2 லேயர் செக்யூரிட்டி. ஒன்று சிபிஐ, இன்னொன்று மானிட்டர் பை ரிட்டையர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதுக்கு பிறகு தான் அந்த ரிப்போர்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அதனால வந்து ஐ திங்க் the CBI will have some highest form of professionalism. நான் அதை மறுக்கல. But however, see, politics will have its own role to play, at least a limited role. But we cannot jump to any conclusion. அவரை வந்து இதில் ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணிவிடுவாங்க, நான் அப்படி சொல்லலை. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. பட் ஏதோ சம் மிஸ்chief they can play. அது இந்த கேஸ்லையும் இருக்கலாம், வேறு கேஸ்லையும் இருக்கலாம், நமக்கு தெரியாது. தீஸ் கைஸ் ஆர் வெரி ரிச் கைஸ். இவங்கெல்லாம் வந்து பல ஆயிரம் கோடி. விஜயோட மார்க்கெட்டுன்றது அவரோட சம்பளம் 250 கோடினா அவரை நம்பி ஒரு 1000 கோடி மார்க்கெட் இருக்குது. when a person is having 1000 crore market na, there will be opt-in ways in front of him wherein the central agencies can travel towards him. மத்திய விசாரணை அமைப்புகள் அவரை நோக்கி நகர்ந்து போகலாம். அவர்கள் இருக்கக்கூடிய அதிகாரத்தை அவங்க எக்ஸசைஸ் பண்ணாலே பல விஷயங்கள். ஏன்னா இவ்வளோ பணம் வச்சிருக்கவனுக்கு நிறைய ஓட்டைகள் இருக்க தான் செய்யும். அவர்கள் நினைத்தால் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்குள் கொண்டு வரலாம். சென்ட்ரல் ஏஜென்சி நினைச்சதுன்னா வந்து விஜயை வந்து ஹராஸ் பண்ண முடியும், டார்னிஷ் பண்ண முடியும் இமேஜ். இந்த கேஸில் இல்லாட்டியும் வேறு சில கேசஸில்.
ஏன்னா எவ்வளோ விஷயங்களை கோல்டு ஸ்டோரேஜில் போட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எக்ஸாக்ட்லி எவ்வளோ விஷயங்களை அவங்க கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருக்காங்கன்றது எப்போ தெரியாது. சொத்து என்பதே திருட்டுன்னா புருதோன்னு ஒரு பெரிய ஃபிலாசபர், he says that the very concept of property itself is nothing but theft. சொத்து என்பதே திருட்டு தான். அப்படி இருக்கும்பொழுது வந்து திருடாமல் எவனும் பெரிய பணக்காரனால ஆக முடியாது. உழைச்சி வந்தாருன்றதெல்லாம் கதை. அதெல்லாம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பான் அல்லது 4 தப்பு பண்ணியிருப்பான். ஸோ சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ விஷயங்களை சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து கோல்ட் ஸ்டோரேஜில் போட்டு வச்சுருக்காங்க நமக்கு தெரியாது. ஏங்க 250 ரூபா கோடி படம் வாங்குகிற ஒரு நடிகர் அவர் 1000 வாட்டை இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ரஜினியால் ஏன் பாலிடிக்ஸ்க்கு வர முடியல? அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் அதெல்லாம் கதை. he has got lots of skeletons in this cupboard. பல பிரச்சனைகள் இருக்கின்றன. இடி ஒரு நாளைக்கு 10 கேஸ் போட முடியும். நாங்கள் அன்றைக்கி சொன்னாங்க, எனக்கு ஞாபகம் இருக்குது, 2020 டிசம்பரில் ஒரு அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி வரமாட்டேன்னு அனௌன்ஸ் பண்ண அன்றைக்கி. ஸோ லாட்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டன்ஸ் இன் இஸ் கபோர்டு. அதெல்லாம் அவங்களாலாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் ஏதோ ஒரு துணிச்சலை விஜய் வந்துட்டார். பட் எல்லாமே வந்து க்ளீன் நீங்கள் சொல்ல முடியாது. அது there are issues. எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் என்ன சொன்ன மாதிரி வந்து எவ்வளோ இஷ்யூஸ் அவன் ஸ்டோரேஜில் போட்டிருக்கான். நம்ம எல்லாருமே இந்த இஷ்யூ மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த இஷ்யூவில் நான் இப்பயும் சொல்கிறேங்க, யாரையும் வந்து ஃபிக்ஸ்லாம் பண்ண முடியாதுங்க. ஐ ஹோப் திஸ் இன்வெஸ்டிகேஷன் வில் பி a fair one. கோர்ட்டில் நிற்காம போச்சுன்னா சிபிஐ அதை விட அசிங்கம் எதுவும் கிடையாது. நான் ஸ்டில் ஐ ஹோல்டு சிபிஐ as a professional organization. ரெண்டாவது செகண்ட் லேயர் செக்யூரிட்டி இருக்குது. ரிட்டையர்டு ஜட்ஜ் இஸ் மானிட்டரிங். உடனே அந்த ஜட்ஜுக்கு உள்நோக்கம் கற்பிப்பாங்க. அவர் பஞ்சாப் கேஸில் குஜராத் கேஸில் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார். எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் உண்டு. நதி மூலம் ரிஷி மூலம் பார்த்தா எவனும் தப்ப மாட்டான். An inquiry ordered by the Supreme Court, monitored by a retired Supreme Court judge, highest form of professionalism the Supreme Court maintain பண்ணுது. நீ நம்பணும். நீ எதையுமே நம்ப மாட்ட. சுப்ரீம் கோர்ட்டை நம்ப மாட்ட, ஹைகோர்ட்டை ஜட்ஜ் நம்ப மாட்ட, எலெக்ஷன் கமிஷன் நம்ப மாட்ட. உனக்கு சாதகமாக வந்தால் தான் எல்லாத்தையுமே நீ நம்பு அப்படின்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. பாஜக அவங்க வெளிப்படையாக விஜயை அழைக்கிறார்கள். உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறதுனுடைய அதை அடிக்கோடிட்டு என்னவா பண்ணணுங்கிறது சொன்னீங்க. அது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி. அதாவது அது வந்து தமிழிசையும் நயனாரும் சொன்னது. ஓப்பனாக விஜயை மிரட்டுறாங்க. இது மாதிரி ஒழுங்காக வந்துரு, இல்லைன்னா சிபிஐ வச்சு பிடிச்சி உள்ளே போட்டுருன்றாங்க. இது ரொம்ப கேவலமான பேச்சு. இது சிபிஐயை கேவலப்படுத்துறது. இவங்களாவே ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷனை கேவலப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இது சிபிஐ மட்டும் இல்லை, ரிட்டையர்ட் ஜட்ஜ் மானிட்டரிங், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். அதனால் இப்போ நம்முடைய நயனாரும் தமிழிசையும் பேசுகிறதுன்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அமெச்சூரிஷ் பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். அது கூட ஒரு டீசெண்டாக அவங்களுக்கு பண்ண தெரியல. நீ இங்கே இருக்கிறது தான் பாதுகாப்புனா என்ன சொல்ல வரேன் நீ? நான் கேட்குறேன், நீங்கள் 2 பேரும் என்ன சொல்ல வரீங்க? நான் நினச்சோன்னா உன்னை உள்ளே பிடிச்சி போட்டு வந்துறீங்களா? எப்படி இப்படிலாம் நீ பேச முடியும்? அப்புறம் கோர்ட் எதுக்கு, சிபிஐ எதுக்கு? இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்புன்னு எதை வச்சு சொல்ற? அட் அ டைம் இந்த கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இஸ் சீஸ்ட் ஆஃப் தி மேட்டர் and there is almost a Supreme Court monitored investigation of CBI is going on. உச்சநீதிமன்றத்தோட மேற்பார்வையில், கிட்டத்தட்ட மேற்பார்வையில் நடக்கிற ஒரு விசாரணையில் நீ எங்ககிட்ட வந்தால் தான் பாதுகாப்பு. ஐ திங்க் சிபிஐ should investigate this too. அல்லது எஸ்ஐடி கூப்பிடணும். யார்? அஜய் ரஸ்தகி கமிட்டி 2 பேரையும் கூப்பிட்டு, நயனாரையும் தமிழிசையும் கூப்பிட்டு, வாமா டாக்டர் அம்மா வந்து உட்காரு, என்ன சொன்னீங்க சொல்லுமா ஒருத்தருன்னு கேட்கணும். எங்ககிட்ட இருந்தால் தான் பாதுகாப்புனா அப்போ நாங்கள் எதுக்குமா இருக்கணும் இல்லையா? அது செய்ய மாட்டாங்க அவங்க கவர்மெண்ட், எல்லாமே சிபிஐயும் செய்யாது. பட் இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சீப் பாலிடிக்ஸ். மலிவான அரசியல், மலிவான மிரட்டும் அரசியல். ஒரு பக்கம் பிஜேபி அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் டோனில் ஒரு ஃப்ரெண்ட்லி கெஸ்டரில் கூப்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் அதிமுக கொஞ்சம் ஸ்லோவாக பைப்போலார் தான், டிஎம்கேக்கு நாங்கள் தாங்கிறத நோக்கி நகர்றாங்களா? ஏன்னா செல்லூர் ராஜு அவர்கள் நீங்கள் எப்படி அதிமுக களத்தில் இல்லைன்னு பேச முடியும், உங்களுக்கு நாவடக்கம் தேவைங்கிற அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு. கேபி முனுசாமி போன்றவர்கள், செய்தி தொடர்பாளர்கள் விஜயை ஸ்லோவாக டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா விஜயை பொருட்படுத்துகிறாங்கன்னு ஒரு இடம் வருது. இன்னொன்று பைப்போலாரில் நாங்கள் தான் நிறுவ வேண்டியது அதிமுகவினுடைய தலையாய கடமை ஆகிறது. அந்த இடத்துக்கு அதாவது 1 and 2ல நாங்கள் தான் இருக்கோங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே ப்ரூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கு அதிமுக. 100% தேர் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர். இப்போ வந்து பரவலாக வரக்கூடிய கருத்து என்ன? பிஜேபி டிஎம்கே நம்பர் 1, தாவேகா நம்பர் 2, ஏடிஎம்கே நம்பர் 3. தாவேகா வந்து இட் ஹஸ் புஷ்ட் ஏடிஎம்கே டு 3rd பொசிஷன். லோக்சபா எலெக்ஷனில் 7 தொகுதியில் வந்து அவங்க 3வது இடத்துக்கு தள்ளினாங்க. இப்போ வந்து அரௌண்டு 80 கான்ஸ்டுவன்சிஸ்ன்றாங்க கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ஸ். நிறைய சர்வீஸில் எடுக்கக்கூடியது அரௌண்ட் 80 கான்ஸ்டுவன்சிஸில் தாவேக்கா நம்பர் 2ன்றாங்க. அதான் இட்ஸ் அ ஹியூஜ் லாஸ் ஃபார் ஏடிஎம்கே.
அப்போ அவர் எடப்பாடி ஆட்சி பிடிக்கிறாரா இல்லையா, நம்பர் 2 நான் தான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஏடிஎம்கே கேடர்ஸும், ஏடிஎம்கே ஆஃபீஸ் பேரர்ஸ், ஏடிஎம்கே சோஷியல் மீடியா, ஏடிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன்ஸ், ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ், விஷயம் தெரிஞ்சவங்க, ஆன்லைனில் ஃபங்க்ஷன் பண்ணுறவங்க பண்ணாதவங்க எல்லாரும் சேர்த்து சொல்கிறேன், போத் பொலிட்டிக்கலி அண்ட் இன் த கிரியேஷன் ஆஃப் பப்ளிக் ஒப்பீனியன், நாங்கள் தான் டிஎம்கேக்கு மாற்று என்பதை நிறுவதில் மிகப்பெரிய அளவில் தேர் அண்டர் ப்ரெஷர். அவங்க தோக்குறாங்களோ ஜெயிக்கிறாங்களோ, திமுகவோட ஜெயிச்சுட்டு போட்டோம் 2வது தடவை. ஆனால் நம்பர் 2 ஏடிஎம்கே இருக்குது, அப்போசிஷனாக வந்து உட்காந்துருக்குன்ற ஒரு கௌரவம் வந்தால் தான் அது ஏடிஎம்கேக்கு நல்லது. இல்லை 3rd பொசிஷனுக்கெல்லாம் ஏடிஎம்கே தள்ளப்பட்டது என்றால் தட் வில் பி த டெத் நல். 26 எலெக்ஷனோட அதிமுகவுக்கு முடிவிழா நடத்தப்படும். கொஞ்சம் அக்ரெசிவா நகர்த்துறாங்க. டிஎம்கேக்கு எதிரான ஸ்பீச்சஸ் இப்ப துரைமுருகன் மேல 4700 கோடிக்கு மணல் லெட்டர் எழுதுறாங்க டிவிஎஸ்சிக்கு. எடப்பாடி அவர்கள் சோழிங்களூர்லேயே ரொம்ப அக்ரெசிவா பேசுகிறார். ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய், 1.5 கோடி பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்கி 15 கோடின்னு 4 வருஷத்துல 22,000 கோடி ஸ்டாலின் ஃபேமிலிக்கு போயிருக்குன்னு ஒரு பொலிட்டிக்கல் சார்ஜ் வைக்கிறாரு. இதெல்லாம் ஒரு வால்யூம்னஸா கொண்டு போய் கவர்னரை பார்க்கலாம் போலான்னா அந்த பொலிட்டிக்கல் நரேட்டிவ்க்குள்ள அவங்க எடப்பாடி இதையும் கவர்னர்கிட்ட போய் அவர் செஞ்சாரு. ஸ்டாலின் வந்து டிசம்பர் 20, 2020, ஜனவரி 21, 2021 கவர்னரே உத்தரவு போடலான்னாரு. சி அப்போசிஷன் பார்ட்டிஸோட ஒன் ஆஃப் த டாக்டிக்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி இந்த ரன் அப் டு த எலெக்ஷன் அண்ட் இந்த ஃபேக் எண்ட் ஆஃப் த கவர்மெண்ட், கடைசி 6 மாதம் ஒரு அரசாங்கத்தோட லேம் டக் கவர்மெண்ட், அது நொண்டிவாத்து கவர்மெண்ட்னுவாங்க. லேம் டக் கவர்மெண்ட், இன் திஸ் கவர்மெண்ட் இஸ் அ லேம் டக் கவர்மெண்ட். 6 மாதம் தான், கடைசி 6 மாதம். இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போசிஷன் வந்து பெரிய அளவில் ஆளுங்கட்சிக்கு எதிராக எல்லா விதமான பாலிடிக்ஸையும் பண்ணுவாங்க. அதாவது வந்து ஒன்று பப்ளிக் மீட்டிங்கில் பேசுறது, ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு, பத்திரிகைகளுக்கு, ஊடகங்களுக்கு, பிரிண்ட் அண்ட் டெலிவிஷன், சோஷியல் மீடியா பேட்டி, கவர்னரை பார்த்து, பிரசிடெண்ட்டை பார்த்து வித் சாலிட் எவிடன்ஸோட பெட்டிஷன்ஸு, அஞ்சாவதாக வந்து கோர்ட்டுக்கு போகிறது. அதில் வந்து பெட்டிஷனிங் தி கவர்னர் அண்ட் பிரசிடெண்ட் அண்ட் அப்ரோச்சிங் த கோர்ட்ஸ் வந்து ஒரு டைம் டெஸ்டடு மிசைலா, ஆயுதமா அப்போசிஷன் கிட்ட இருந்திருக்கு. எடப்பாடி மேல் நெடுஞ்சாலை தொழில் ஊழல்னு கொண்டு போனாங்கல்ல, அந்த டெண்டர் விஷயத்துல. ஆமா, அப்புறம் கோர்ட்ல போய் கொண்டு வந்ததில்ல. இன்னைக்கு அந்த அதெல்லாம் இல்ல. அப்ப ஏன் ஒரு தடவை கூட போய் எடப்பாடியை பார்த்து திமுக அரசுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழல் பட்டியலை ஏன் வந்து கவர்னரை பார்த்து எடப்பாடியால் கொடுக்க முடியல? எடப்பாடிக்கு எதிராக ஸ்டாலின் 2 பெட்டிஷனை கொடுத்தாரு. ஏன் திரும்ப இங்கே வரணும் போது டைரெக்டாகவே கவர்னரே ஆர்டர் பண்ணலான்னாரு. அப்போ ஒரு பாலிடிக்ஸை வந்து உங்களுக்கு வந்து அக்ரெசிவாக வந்து, அதாவது நெரேட்டிவை எடப்பாடியால் பில்டு பண்ண முடியல. ஒருவேளை நம்பர் 1 and 2 ஆஃப் 2017 to 21 கவர்மெண்ட்டை டிவிஎஸ்சி தொடாமல் இப்போது வரை இருப்பதை நேர்கோட்டில் இணைக்க வேண்டிய தேவை 100%. இவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு தான் நான் முடிவு கட்ட வேண்டி இருக்கிறது. ஏன்னா உங்களை ரிப்பீட்டடாக ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன், பிகாஸ் எ பெட்டிஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நீங்கள் வெளியில் 10 மீட்டிங்கில் பேசுறத விட யூ ஹவ் பெட்டிஷன் டு தி கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி அதோட அர்த்தம் வித் சாலிட் எவிடன்ஸ். இன்ஃபேக்ட் வந்து திமுக டிசம்பர் 20, 2020, ஜனவரி 21, 2021 அன்றைய ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் திட்ட கொடுத்த அதிமுக அமைச்சர்கள் ஓபிஎஸ், சிஎம் இபிஎஸ், டெப்டி சிஎம் ஓபிஎஸ் மற்றும் 11 அமைச்சர்களுக்கு எதிரான அந்த வால்யூமினஸ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே they got some prima facie material, அதாவது to conclude that there is corruption in that government, there was corruption in that government, ஊழல் அந்த கவர்மெண்ட்டில் அதிகமாக புழுத்து நெளிஞ்சிருக்கின்றதுக்கு என்ற முடிவுக்கு வருவதற்கு நம்மை தூண்டக்கூடிய மேம்போக்காக பார்க்கும் பொழுதே சாட்சியங்கள் உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள். 2வது நாங்கள் வந்தோன்னா ஸ்பெஷல் கோர்ட்டு போடுவோம் நாங்கள், விச் வாஸ் அன்வான்ட். ஏன்னா ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் படி எம்எல்ஏ எம்பிஸ்க்கான ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கு. ஆனால் நாங்கள் வந்தோன்னு சொன்னாங்க, நாங்கள் வந்தோன்னா எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்க, ஓபிஎஸ் உட்பட. நான் 5 மந்திரி 6 மந்திரி மேலே ரெய்டு பண்ணாங்க. ஒருத்தர் 2 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டாங்க. த பிக் ஃபிஷ் எடப்பாடி அண்ட் ஓபிஎஸ் வேர் அன்டச்டு. தேவர் நாட் டச் வித் பாஜ் போல்வாங்க. அவங்கள ஒரு ரெய்டு கிடையாது, ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்போ இது வந்து மறைமுகமாக இன்றைய ஆட்சியாளர்களுக்கும் ஓபிஎஸ் சிபிஎஸ்க்கும் ஒரு டாசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. நான் வந்தால் ஒன்றை தொட மாட்டேன், நீ வந்து என்ன தொடாது. நீங்கள் கொடுத்த பெட்டிஷன் கவர்னர்கிட்ட நீங்கள் கொடுத்த பெட்டிஷன் வந்து அன்னைக்கு எதிர்க்கட்சி, கவர்னர் வந்து உடனே கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பாரு. கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுக்காது, அது அவங்க கவர்மெண்ட். நீங்கள் வந்த பிறகு அந்த டாக்குமெண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. எது உங்களை தடுக்குது? அப்போ இது என்ன ரெட்டை வேஷம்னா, நாளைக்கு நீ வந்தீங்கன்னா என்ன தொடாது, அப்படி தான் யூ ஹவ் டு கன்க்ளூட். சரி, அந்த நாடகத்தையாவது ஸ்டாலினால் நடத்த முடிஞ்சதில்ல, அந்த நாடகத்தை கூட எடப்பாடியால் நடத்த முடியல. இவ்வளோ குற்றச்சாட்டு, போகிற இடம்லாம் வாய் புளிச்சுன்னு மாங்காய் புளிச்சுன்னு இவ்வளோ ஊழல், அவ்வளோ ஊழல், இவ்வளோ ஊழல் எடப்பாடி பேசிட்டு போகிறாங்க. ஏன் கவர்னரை பார்த்து நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கல?
ஏன்னா அதையும் நீங்க கன்சிஸ்டன்டா பேசுவீங்களான்னு தெரியாது, இதுக்கப்புறம் எந்த தொகுதிக்கு போவீங்க. அதுதான் இருக்கு. நீ ஏன் வந்து கவர்னரை பார்த்து பெட்டிஷன் கோர்ட்டுக்கு போனா கன்சிஸ்டன்சி வந்துடும். மாரல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்த பிறகு நீ கொடுக்க முடியாது, அது இன்னும் 2 மாசம் கிடக்குது. இப்போ கொடுக்குறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? சரி, பிரசிடெண்ட்டை பார்க்கறதுக்காக டெல்லி போகணும் ஃப்ளைட்டில், டெல்லி குளிர் தாங்காது. பக்கத்தில் இருக்க ராஜ்பவனுக்கு, லோக் பவன், அதுக்கு போக வேண்டியது தானே, ஏன் போக முடியல உங்களால்? அப்புறம் உங்கள் மேனிஃபெஸ்டோ என்ன ப்ராமிஸ் பண்ணிச்சு? ஸ்பெஷல் கோர்ட்டு இத்தனை பேரை உள்ளே போடுவோம், ஒரு மந்திரியை உள்ளே போடல, பழைய மந்திரியை. கன்விக்ஷன் வாங்கணும் உள்ள போட, அந்த ரிஸ்க் கூட கிடையாதுங்க. கன்விக்ஷன் வாங்கணும்னா சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். வந்து you have to set in motion the process. நீங்க அதே செய்யலையா? சும்மா ஒரு 2 நாள் ரைடு, 6 மந்திரி மேல 2 தடவை ரைடு, சில மந்திரி மேல 2 தடவை ரைடு, அப்புறம் சார்ஜ் ஷீட்டு. அது ஒருத்தம் அது எல்லாரும் மேலேயும் கிடையாது, 3 பேர் மேல 2 பேரும் சார்ஜ் ஷீட்டு, அதோட விட்டாச்சு. உடைக்க முடியாது சார்ஜ் ஷீட்டை போட்டா, என்னைக்குன்னா ஒரு நாள் ஆயிடுங்கிற ரேஞ்சுக்கு உங்களால பண்ண முடியல. ஏங்க கலைஞர் 96 2001 ஜெயலலிதா எதிராக 3 ஸ்பெஷல் கோர்ட்டை போட்டு மொத்தம் 41 கேஸ், 10 மந்திரிங்க, ஜெயலலிதா அதில் கன்விக்ஷனை வாங்கி கொடுத்தான்னு. சில மந்திரிலாம் பர்மனெண்ட்டாக ஃபினிஷ் ஆனால் அதில் யார்? இந்திரகுமாரி 21 வருஷம் போது ட்ரையல் கோர்ட்டில் கேண்டிடேட் சேர்த்தே போயிட்டாங்க. அந்தம்மா, இந்த மந்திரி பொன்னுசாமின்ற மந்திரி அது கலைஞர் கவர்மெண்ட் போட்ட கேஸ்லேயே 96 2001 அந்த 5 வருஷத்துக்குள்ளேயே சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் தோத்து போன மந்திரி அந்த மந்திரி. கீழ்கோர்ட்டில் கன்விக்ஷனும், ஹைகோர்ட்டில் கன்விக்ஷனும், சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்ஷன். 3 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வெளியில் வந்து 2006 11 திமுக சேர்த்துக்கலாம். இந்த ஜனநாயக அற்புதத்தை எல்லாம் தமிழ்நாடு பார்த்தது, அது வேற விஷயம். பட் கலைஞரால வந்து அன்னைக்கு 96 2001 91 96 ஜெயலலிதா அரசுக்கு எதிராக 96 2001 அன்றைய கலைஞர் அரசு, திமுக அரசு, கருணாநிதி அரசு, அவர்கள் வந்து முறையா சிஸ்டத்தை ஃப்ளோட் பண்ணி, சிஸ்டத்தை வந்து செட் இன் மோஷன் அதை பண்ணி அவங்களால தண்டனை வாங்கி கொடுக்க முடிஞ்சது. 18 வருஷம் பொறுத்து ஜெயலலிதாவே அந்த ப்ராசஸால தான் கன்விக்ட் பண்ண முடிஞ்சது. நாட்டில் கோல்டு ஸ்டோரேஜில் போடப்பட்டாலும் சார்ஜ் ஷீட் நின்றுச்சு. அவ்வளோ லேட்டான பிறகு கூட நீங்கள் இவ்வளோ பேச்சு பேசிட்டு பிக் ஃபிஷ்ஷை நீங்கள் ஏன் தொடல? ஓபிஎஸ் இபிஎஸ்ஸை நீங்கள் ஏன் சார் தொடலை? அப்போ எதுக்கு அந்த பெட்டிஷன் கவர்னர்கிட்ட கொடுத்தீங்க? நவ் தட் பெட்டிஷன் இஸ் யுவர் ப்ராப்பர்ட்டி. அன்னைக்கு கவர்னர்கிட்ட கொடுத்த பெட்டிஷன் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருப்பார். கவர்னர் கேனாட் டூ எனிதிங். யார்கிட்ட வந்திருக்கும்? அன்றைய எடப்பாடி கவர்மெண்ட்ட வந்திருக்கும், டிவிஎஸ்சிக்கு போயிருக்கும். டிவிஎஸ்சிக்கு போயிடுச்சு. அந்த கவர்மெண்ட் எடுக்காது. இன்னைக்கு டிவிஎஸ்சி உங்களுக்கு டிவிஎஸ்சி நீங்க கொடுத்த பெட்டிஷன், உங்க டிவிஎஸ்சி, ஆனால் நீங்க கொடுத்த பெட்டிஷன் மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா உங்க கவர்மெண்ட் இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ இது என்ன ரெட்ட வேஷம்? நவ் யூ ஆர் இன் அ பொசிஷன் டு டேக் ஆக்ஷன். முடிவெடுக்கக்கூடிய, நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆகவே இது எல்லாத்துக்கும் இவர்கள் பதில் இது பார்க்கும்பொழுது இவர்களுக்குள்ள, ஆட்சியாளர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்திருக்கிறது. ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கும் இடையில் ஒரு மறைமுக ஒப்பந்தம் வந்திருக்கிறது என்று யாராவது எண்ணுவார்களே, ஆனால் அந்த எண்ணம் தவறானது என்று நீங்கள் சொல்ல முடியாது. இதெல்லாம் சமகாலத்தில் 5 வருஷத்துக்கு உள்ள நடந்த விஷயங்கள். அப்படி தான் இதை நம்ம பார்க்கணும். நிறைய கேள்வி சார். இப்போ விஜய் அவர்கள் உள்ளே வரணுங்கிற அந்த கால் வருவதற்கு முக்கிய காரணம் ஏற்கனவே இருந்த பிக்கர் பிளேயர்ஸ் ஆகிய பாமகவினுடைய நிலை தான் காரணம். ஏன்னா அவங்க உள்ளே வருவாங்களாங்கிறது இன்றைக்கி இருக்க நிலையை பார்த்தா தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சௌமியா அன்புமணியை அவர் நீக்கி இருக்கிறார் பசுமை தாயகத்திலிருந்து, ராமதாஸ் அவர்களுடைய பொதுக்குழுன்னும் போது வேறு வழி இல்லாமல் பெரிய பிளேயராக பெர்செப்ஷன் இருக்கிற விஜய் உள்ள கூப்பிட்டுக்கலாங்கிற இடத்துக்கு என்டிஏ நகர்ந்து இருக்கிறதா? அது அப்படி தான் பார்க்கணுமா? ஆமாங்க, தே ஆர் டெஸ்பரேட் டு பிரிங் இன் விஜய். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த டெஸ்பரேட்னஸ் அவங்க வெளியில் காமிச்சிக்கவும் செய்கிறாங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னா எங்ககிட்ட வாங்கன்னு தமிழிசையும் நயனாரும் சொல்கிறாங்கனாலே வந்து அதை ஒரு நைச்சமாக செய்யக்கூட அவங்களுக்கு சாமர்த்தியம் இல்லை. ரொம்ப ஓப்பனாக பிரேசனாக செய்கிறாங்க. அவங்க வந்து கூச்சநாச்சம் இல்லாமல் செய்கிறாங்க, ஒரு இங்கிதம் தெரியாமல் செய்கிறாங்கன்னுவாங்க. வித்தவுட் விஜய் என்டிஏ கரை தேராதுன்னு அவங்க பயப்படுறாங்க, நம்புறாங்க. அந்த பயத்தையும் அந்த அவநம்பிக்கையும் வெளிப்படையாகவே அவங்க காமிச்சுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒப்பிட்ட பிரேமில் தான் எல்லா டோர்ஸையும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். ராமதாஸ் அன்புமணி சேர்ந்து இல்லை, ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன் பார்ட்டியோட பேசல, மற்ற எல்லாரோடையும் மேடம் பிரேமலதா பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் அவங்கள பாராட்டணும், ஒளிவு மறைவே இல்லை, ஓப்பனாக எல்லாரோடையும் ஒரே நேரத்தில் அவங்க பேசிட்டு. இத்தனைக்கு 21 பேக் ஃபயர் ஆன போதும் அந்த பற்றி கவலையே இல்லாமல் அவங்க கன்சிஸ்டன்ட், அதாவது வந்து இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரே நேரத்தில் பல பேரோட பேசுறதுல கன்சிஸ்டண்ட்டாக அவங்க இருக்காங்க. ஆக்சுவலி ரியல் சக்சஸர் ஆஃப் டாக்டர் ராமதாஸ்னா தேமுதிக தான். இந்த நான் ஸ்டாப் காமெடி தான் தமிழ்நாடு அரசியல். வந்து சிரிப்பொலி ஆதித்யா சேனலுக்கெல்லாம் மக்கள் ஒரு 3 மாதம் சப்ஸ்கிரைப் பண்ணுறதை நிறுத்தி வரும் நியூஸ் சேனல்ஸ் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஒரு மிகச்சிறந்த
மிகச்சிறந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டராக அது இருக்கும். இன்னும் ஏகப்பட்டது இருக்குது, இதுக்கே சலிச்சுக்கிட்டா எப்படின்னு இன்னும் predictions sir, இதெல்லாம் வேற trailer ல. போவானே தெரியாது, நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு போட்ட கேண்டிடேட் எந்த பக்கம் ஓடுவான்னு தெரியாது, போவான்னு தெரியாது. தேர்தல் நாமினேஷன் போட்ட பிறகு ஒரு ரவுண்ட் ஆஃப் காமெடி இருக்கும். நயினார் அது ஒரு மாதிரி சொன்னார், விஜய் அவர்களுக்கு இன்னும் நிறைய கற்றுக்கணும், போட்ட வேட்பாளர் கட்சி வரைக்கும் இருப்பானா எந்த பக்கம் போவான்னு தெரியாதுன்னு. அது கரெக்டு தான். ஆனால் அது சொல்கிற அளவு இவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரானா பதில் இல்லைன்னு வரும். அது இப்போ ஓரளவு அவர் சொல்கிறது உண்மை தான். அது எதையோ பார்த்து ஏதோ இழிச்சுதுன்னுவாங்கல்ல, எதையோ பார்த்து ஏதோ இழிச்சுதுன்னுவாங்கல்ல, அந்த காமெடி தான் ஞாபகம் வருது. எனவே இட்ஸ் வெரி ஃப்ளூயிட் சுச்சுவேஷனு, எனிதிங் கேன் ஹேப்பன், அப்படி தான் பார்க்க வேண்டியது. ஆமாம் சார், 2026 அப்படிங்கிறது பல சுவாரஸ்யமான திருப்பங்களோட வரும், நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு ஓட்டிங் கம்யூனிட்டியாக இப்படியான பல முனை நரேட்டிவ்ஸ். அந்த 2016 ஒரு கிளாசிக்கானது. ஏன்னா அப்போ தேர்ட் ஃப்ரண்ட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரையும் மக்கள் நல கூட்டணி அடித்தாங்க. பிஜேபி தனி அமைச்சு நாம் தமிழர் 5 ஃப்ரண்ட்டு. அந்த மாதிரியான ஒரு மீடியாவுடைய ஒரு ஒரு யுஃபோரியாவோட இது வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு பொறுத்துகளுக்கு நன்றி சார்.